Hi friends, இப்போ நாம் பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு செல் இருக்குது. இந்த செல்லில் பார்த்தீங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கலர் கொடுத்துருக்கீங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ணியிருக்கேன். இந்த செல்லுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபாண்ட் ஃபேமிலி ஃபாண்ட் ஃபேஸ் வேறு ஏதாவது கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னாக சேஞ்ச் பண்ணுறதா என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படின்னா என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன் எனக்கு ஒர்க் ஆகணும், அந்த கண்டிஷனுக்கு மட்டும் இந்த ஃபார்மேட் ஒர்க் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், நம்ம செட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் இங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 5 ஸ்டூடெண்ட்டோட மார்க் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து 35 கம்மியாக இருக்காங்களோ அதெல்லாம் ஃபெயிலு. அப்போ அந்த ஃபெயிலான மார்க் மட்டும் எனக்கு ரெட் கலரில் காட்டணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம், அதுவும் நம்ம கொண்டு வரலாம். அதுதான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு கண்டிஷன் கொடுப்போம், அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃபார்மேட்டிங் பண்ணுறது தான் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் செல் ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, இது எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹைலைட் செல் ரூலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரேட்டர் தேன் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? கிரேட்டர் தேன் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் கொடுக்குற வேல்யூ விட பெருசாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போ கிரேட்டர் தேன் கிளிக் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து 95க்கு மேலே எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு வந்து எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் இங்கே பாருங்கள், எனக்கு டோட்டல் வேண்டாம், நான் இந்த 5 மார்க்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதை செலக்ட் பண்ணிக்கிட்டு நான் ஹைலைட் ரூல்ஸில் போயிட்டு கிரேட்டர் தேனில் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து 95 மார்க்ஸ் மேலே எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு க்ரீன் கலர் ஃபில் ஆகிற மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக இதில் எத்தனை மார்க்ஸ் இருக்கோ அது எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா 95க்கு மேலே இருக்கவங்க எல்லாத்தையுமே உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடுச்சு. ஓகேங்களா? இது ஒரு விதமான ரூல். இதே பார்த்தீங்க அப்படின்னா இதில் லெஸர் தேன் இருக்குது பார்த்தீங்களா? லெஸர் தேன் என்னென்னா, இதில் யார் 35 மார்க்குக்கு கீழே எடுத்திருக்காங்களோ அவங்கள எல்லாத்தையும் பார்த்தீங்க ஃபெயில்னு சொல்லுவாங்க. அந்த ஃபெயில் ஆனவங்களுக்குலாம் பார்த்தீங்க எனக்கு லைட் ரெட் கலரில் எனக்கு ஃபில் ஆகணும். பார்த்தீங்க அப்படின்னா ஃபில் ஆகிற கலர் வந்து லைட் ரெட்டு. டார்க் ரெட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்டோட கலர் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டார்க் ரெட் வந்துடும். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும் உங்களுக்கு என்ன ஆகும், உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடும். ஓகேவா? ஒன்றும் இல்லை. இப்போ சப்போஸ் இங்கே 55 மார்க்குங்கிறது நான் தப்பாக அடிச்சிட்டேன், அது வந்து அவன் 10 மார்க் தான் அப்படின்னா நீங்கள் 10ங்கிறது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெட் கலரில் மாறிடும். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து 63 கிடையாது, அவன் 98 அப்படின்னா 98ன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீன் கலரில் உங்களுக்கு மாறிடும். ஓகேங்களா? இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இருக்க அந்த 2 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தேன் அண்ட் லெஸர் தேன். சரிங்களா? இது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இந்த ரூல்ஸை நீங்கள் எரேஸ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா கிளியர் ரூல்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கிளியர் ரூல்ஸில் போயிட்டு ஃப்ரம் த செலெக்ஷன் செல் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ரூல் வந்து கிளியர் ஆகிடும். வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பிட்வீன் அப்படின்னா என்னென்னா 2 நம்பருக்குள்ள. ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 35க்கு மேலே 40க்குள்ளே யாரெல்லாம் இருக்காங்களோ அதெல்லாம் காட்டுங்க அப்படின்ட்டு ஒரு ரிப்போர்ட் கேட்குறாங்க. 35க்கு மேலே 40க்குள்ளே யாருமே இல்லை. சரிங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 35க்கு மேலே ஒரு 50க்குள்ளே யாராக இருக்கான்னு பார்த்தா அதுவும் யாரும் இல்லை. 35 மேலே 60க்குள்ளே யாராக இருக்காங்கன்னு பார்த்தா நிறைய பேர் இருக்காங்க. ஓகேங்களா? 35க்கு மேலே இருக்குது, 60க்குள்ளே இருக்குது, 55 52 இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணி பார்த்துக்க முடியும். சரிங்களா? இதுதான் பிட்வீன்னா 2 நம்பருக்கு நடுவில் என்ன இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் டு அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் கொடுக்குற நம்பர் அக்யூரேட்டாக அப்படியே இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு 52னா 52 அங்கே இருக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா 52 மட்டும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி உங்களுக்கு காட்டும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த ரூல் ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ ரெட் கலர் பார்டரோட வேணுமா, அது நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அதுவும் கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் கலர்ஸ் இங்கே இருக்கும், நீங்கள் என்ன பண்ணலாம் கொடுத்துக்கலாம். இல்லை கஸ்டம் ஃபாண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கலர்ஸ் வேணும், பார்டர் என்ன ஃபில் பண்ணும் அப்படிங்கிறது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் செலக்ட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது ஈக்குவல் டு போட்டாச்சு. அடுத்த டெக்ஸ்ட் கண்டெயின். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் அப்படின்னா லெட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட் கண்டெயின். இப்போ நான் ஷாமெல்லாம் இருக்கு, யார் ஷாம் இருக்காங்களோ அவங்களாம் ஹைலைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நான் என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணி பார்த்துக்கலாம். பார்த்தீங்களா? டெக்ஸ்ட் கண்டெயின் எனக்கு யாரெல்லாம் ஷாமுன்னு இருக்காங்களோ அவங்கள மட்டும் காட்டு. பார்த்தீங்களா? உங்களுக்கு ஷா மட்டும் காட்டிடுச்சா? இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற டெக்ஸ்ட்டை மட்டுமே செக் பண்ணி பார்க்குறது இதுதான் டெக்ஸ்ட் ரூல். சரிங்களா?
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட் அக்கரிங் ஓகேங்களா. டேட் அக்கரிங் என்னன்னா டேட் வச்சு நீங்கள் செக் பண்ணணும் ஓகேங்களா. இன்னைக்கு டேட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சிஸ்டமில் வந்து 11/12/2014 அப்படின்னு நீங்கள் இருக்குது ஓகேங்களா. 11/12 மீன்ஸ் 12th November 2014 இருக்குது. இப்போ இந்த டேட் வச்சு சிஸ்டம் என்ன பண்ணும் உங்களுக்கு கம்பேர் பண்ணும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இது செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு உங்கள் டேட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு டேட் அக்கரிங்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஸ்டர்டே என்னது நேற்று பார்த்தீங்க அப்படின்னா 12 அப்படின்னா 11 தான் இருக்கும். அப்போ 11 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடும் ஓகேங்களா. அதே மாதிரி டுடே பார்க்கணும் அப்படின்னா டுடே கிளிக் பண்ணால் டுடே வந்து இந்த டேட் தான். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுடே உங்களுக்கு காட்டிடுச்சு. அந்த மாதிரி டுமாரோ வேணும் அப்படின்னா டுமாரோ இல்லை, டுமாரோ இருந்ததுன்னா டுமாரோ ஹைலைட் பண்ணி காட்டிடும் ஓகேங்களா. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக உங்களுக்கு காட்டும். நீங்கள் உங்களுக்கு தேவையானது நீங்கள் என்ன பண்ணலாம், ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி பண்ணால் இன் லாஸ்ட் 7 days, லாஸ்ட் வீக்கு, திஸ் வீக்கு, நெக்ஸ்ட் வீக் என்ன வரும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், ஹைலைட் பண்ணி நீங்கள் பார்த்துக்க முடியும். கலர்ஸ் கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டை வந்து நீங்கள் செக் பண்ணுறது சரிங்களா. அதே மாதிரி டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னா என்னன்னா ஒரே வேல்யூ மறுபடியும் வருது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து என்ன டூப்ளிகேட் வேல்யூ அப்படின்னா ஷாம் அப்படிங்கிறது 2 தடவை பேர் வந்திருக்கு. அப்போ அதுதான் டூப்ளிகேட் வேல்யூ. சேம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டிடும். டூப்ளிகேட்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஷாம் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டிடும் சரிங்களா. இல்லை எனக்கு நம்பர்ஸில் டூப்ளிகேட் வேல்யூஸ் பார்க்கணும் அப்படின்னா எந்தெந்த நம்பர்ஸில் ஒரே மாதிரி மறுபடியும் வந்திருக்கோ அதுதான் டூப்ளிகேட் வேல்யூஸ்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா இந்த 55, 52, 63, 96 இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடி வந்திருக்கு. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டூப்ளிகேட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா. அடுத்தது டாப் பாட்டம் ரூல்ஸ் இருக்கு. டாப் பாட்டம் ரூல்ஸ் அப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா டாப் 10 மெம்பர்ஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் எடுத்துக்கலாம். இல்லை டாப் 10 மார்க் மட்டும் வேணும் அப்படின்னா நான் டாப் 10 மார்க்ஸ் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும் ஓகேங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதிலே வந்து டாப் 10% பார்க்கணும் கூட உங்களுக்கு டாப் 10% உங்களுக்கு காட்டும் சரிங்களா. டாப் 10 மார்க் வேறு, டாப் 10% வேறு சரிங்களா. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பாட்டம் 10 மார்க்ஸ் அதை விட ரொம்ப கம்மியான மார்க் அப்படின்னா அந்த 10 மார்க் வந்துடும். அதே மாதிரி பாட்டம் 10% அப்படின்னா உங்களுக்கு அதுவும் வந்துடும். உங்களுக்கு அந்த 1, 2 வருது பார்த்தீங்கன்னா இதை இருக்க ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் சரிங்களா. அதனால் இதுவும் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அபோவ் ஆவரேஜ் அப்படின்னா அதிகமாக இருக்கிற நம்பர்ஸ் ஓகேங்களா. பிலோ ஆவரேஜ்னா அதை விட கம்மியாக இருக்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் காட்டிடும் பார்த்தீங்களா. இதுதான் பிலோ ஆவரேஜ். அபோவ் ஆவரேஜ்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறதுல அதிகமான மார்க்ஸில் அபோவ் ஆவரேஜுக்கு போயிடும். பிலோ ஆவரேஜ்னா கம்மியான மார்க்ஸில் கீழே வந்துடும் சரிங்களா. இதை விட பார்த்தீங்க அப்படின்னா டாப் பாட்டம் ரூல்ஸ் ஓவர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா பார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா ஜஸ்ட் வந்து ஒரு கிராஃப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு கலரிங்காக இருக்கும், ஷெல் வந்து கலரிங்காக இருக்கும் பார்த்தீங்களா. வேல்யூஸ் அதிகமாக இப்போ எக்ஸாம்பிள் நான் கலரில் போடுறேன். இங்கே பாருங்கள் இந்த கலர் நான் போடுறேன். நான் இதில் பாருங்கள் 96 அதிகமாக இருக்குங்களா, 11 கம்மியாக இருக்குது, 1 கம்மியாக இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 98ன்னு போடுறேன். உங்களுக்கு வேல்யூஸ் பாருங்கள் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். இதுதான் டேட்டா பாஸ்ன்னு சொல்லுவாங்க சரிங்களா. இது வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் அந்த ஃபார்மேட்டை போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், கிளியர் பண்ணலாம். கிளியர் ரூல்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரூல்ஸை கிளியர் பண்ணிக்கலாம் சரிங்களா. இதை டேட்டா பாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கலர் ஸ்கேல் அப்படின்னா இது ஜஸ்ட் கலரை மட்டுமே காட்டும் ஓகேங்களா. இப்போ ரெட் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரெட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கிறது, க்ரீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லோங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக இருக்கிறது உங்களுக்கு காட்டிடும் ஓகேங்களா. நல்லா கவனிங்க, ரெட்டு பாருங்கள் இருக்கிறதுலே கம்மியானதாக உங்களுக்கு இருக்கும், க்ரீன் பாருங்கள் இருக்கிறதுலே அதிகமானதாக இருக்கும், எல்லோ மீடியமாக இருக்கும் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், கலர்ஸ் மட்டுமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் அதை ஃபில் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. அடுத்தது ஐகான் செட் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த ரூல்ஸை கிளியர் பண்ணிவிட்டு ஐகான் செட்ஸ் மட்டும் நான் செலக்ட் பண்ணுறேன். இதில் நிறைய டிசைன்ஸ் இருக்கும் பாருங்கள். அதிகமாக இருக்கிறது பச்சை கலர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே மாதிரி டாப் ஏரோ இருக்கும், கம்மியாக இருக்கிறது டவுன் ஏரோ ரெட் கலரில் வந்துருக்கும் சரிங்களா. இப்போ எக்ஸாம்பிள் செல்ஃபோன் டவர் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதிகமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா டவர் அதிகமாக இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டும் ஓகேங்களா. கம்மியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மியான டவர் இருக்க மாதிரி உங்களுக்கு காட்டும். இந்த மாதிரி டிசைன்ஸ் கூட நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் நீங்கள் ரெடி பண்ணிக்க முடியும் சரிங்களா. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இன்னும் நிறைய ரூல்ஸ் நம்ம புதுசாக வேணும்னாலும் நம்ம என்ன பண்ணலாம், நியூ ரூலில் போயிட்டு நம்ம புதுசாக கிரியேட் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ.